ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குன்ற என்னங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களோட அம்மா 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். அதனால் வக்கீலாக இருக்க பிரபுதேவா சாரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம இருக்க பிரபுதேவா சார் வந்து செத்து போய் கிடக்கிறாரு. அங்கே போய் இவங்க பார்த்ததால ப்ரூஃபெல்லாம் இவங்க மேலே எவிடன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம தான் கொன்னோன்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்கி நாங்கள் வந்து போகிறாங்க. அங்கேருந்து போய் படம் ஃபுல்லாக பாடியை வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் செம்மையாக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஃபுல்லாக வெறும் 2-3 சீனில் தான் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. மிச்செல்லாம் செத்தம் போன மாதிரி தான் நடிப்பார். இவர் பண்ணுற அந்த ஆக்டிங்ஸில் வந்து செம்மையாக இருந்தது. அவங்க ஒரு இடத்துல சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதுவே வச்சு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சீனு கண்ணை திறந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீனு கண்ணாடி போடுற சீனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இவரை வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். பிரபுதேவா சார் மட்டும் சூப்பராக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி படம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில சீன்ஸ்லாம் நடந்தது. காமெடி படமாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் வந்து ஒரு எமோஷனலோட முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து பிரபுதேவா சாருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். அவருக்காக பார்க்கலாம். இந்த டீம் எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கூட நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் நல்லா காட்டியிருக்கலான்றது தான் என்னோடய ஃபீல். உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரபுதேவா சார்லாம் பிடிக்கும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.